இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் மத்தேயு 16ஆம் அதிகாரம் 26ஆம் திருவசனம். உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித டோம்னிக் மறை பணியாளரிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஜெபித்துக் கொள்வோம். என்று ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நண்பர்களே, இம்மட்டும் உங்களுக்கு உதவி செய்த ஆண்டவர் இனியும் கண்டிப்பாக உதவி செய்வார். இந்த உலகமும் அதில் அவர் படைத்த அனைத்தும் மிக மிக அழகானது. ஒவ்வொன்றை நீங்கள் பார்க்கும் போதும் பயணம் செய்யும் போதும் இயேசுவை நினைத்து நன்றி கூறுங்கள். இன்று நீங்கள் நிற்க ஓர் இடமும் உங்கள் தலைக்கு மேல் ஒரு கூரையும் இருப்பதே ஆண்டவருடைய கிருபைதானே. எத்தனையோ பேர் இன்று நீங்கள் வாழ்கின்ற வாழ்க்கை, நீங்கள் உண்ணுகின்ற உணவு, நீங்கள் உடுத்துகின்ற உடை, இவையெல்லாம் கிடைக்காதா என்று ஏங்குகின்றனர். அப்படித்தானே? எனவே எப்போதுமே ஆண்டவர் கொடுத்திருக்கின்றவற்றுக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டுமா? எந்த காரியத்தை செய்ய இன்றைய நாளில் நீங்கள் சித்தமாயிருந்தாலும் இயேசுவையும் துணைக்கு அழையுங்கள். அவர் உங்களோடு இருந்து செய்கின்ற காரியங்கள் பெரிதாயிருக்கும். சரி, இன்று ஆண்டவர் உங்களோடு பேசுவது, ஒருவன் இந்த உலகம் முழுவதையும் சொந்தமாக்கிக் கொண்டாலும் தன் ஆன்மாவை பற்றி நினைக்கவில்லை என்றால், உணர்வுள்ள நல்ல மனிதனாக வாழவில்லை என்றால் அதனால் என்ன பயன்? என்னதான் பயன் என்று கேட்கிறார். இந்த உலக வாழ்க்கை எத்தனை நாள் நண்பர்களே? 70 வருடம், பலத்தின் மிகுதியால் 80 வருடம். அதன் பிறகு பரலோக வாழ்க்கைக்குள் எப்படி நாம் நுழைய முடியும்? எதையாவது ஆண்டவருக்கு லஞ்சமாக கொடுத்து, இந்தாங்க இயேசுவே, இதையெல்லாம் வைத்துக் கொள்ளுங்கள், பணம் வைத்துக் கொள்ளுங்கள், வீடு, வாகனம், நகை என்று இயேசுவிடம் கொடுத்துவிட்டு, என்னை கொஞ்சம் உமது நித்திய வீட்டிற்குள் நுழைய அனுமதியும் இயேசுவே என்று சொன்னால் இயேசு விட்டு விடுவாரா? நம் ஆன்மா எரிநரகத்தில் இருந்து காப்பாற்றப்படுமா? சிந்தியுங்கள். இதை நாம் அனைவருமே ஒவ்வொரு நாளும் ஒரு நொடி நினைத்தால் போதும். அனைவரிடமும் அன்பு காட்டுவோம். அன்பை மட்டுமே நாம் பிறரிடம் இருந்து எதிர்பார்ப்போம். பணம் சம்பாதித்து எனக்கு கொண்டு வா, இதை வாங்கித்தா, அதை சேர்த்து வை என்று யாரையுமே நச்சரிக்க மாட்டோம். மேலே விண்ணுலகம், கீழே மண்ணுலகம், இரண்டிற்கும் ஆண்டவர் இயேசு. அவர் ஒருவரே. அவரை தவிர வேறு இலர் என்பதை மட்டும் நாம் உள்ளத்தில் ஆழமாய் பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். கோபமும் பழிவாங்கும் எண்ணமும், ஏளனமான பேச்சு, பேராசை அனைத்தையுமே இன்று விட்டுவிடுங்கள். யாருடனாவது நீங்கள் பேசுவதில்லையா? யார் அவர்கள்? கட்டிய மனைவி, கணவன், பெற்ற பிள்ளைகள், பெற்றெடுத்த பெற்றோர், கூடவே ஒரே கருவில் வயிற்றில் பிறந்த சகோதரர்கள், பல நாட்கள் வயிறார உண்டு பாசமாய் பேசி பழகிய அன்பான நண்பர்கள். இவர்களுடன் தானே நீங்கள் இன்று பேசுவதில்லை? நம் வீரியம் அனைத்தையும் அவர்களிடம்தான் காட்ட வேண்டுமா? வேறு யாரும் இல்லையா? அதே நபர்களை கொஞ்ச நாள் முன்பு நீங்கள் எவ்வளவு அன்பு செய்தீர்கள்? அதே மனிதரை எவ்வளவு பாசமாய் அரவணைத்தீர்கள்? எவ்வளவு நேசம் காட்டினீர்கள்? அதெல்லாம் எங்கே போயிற்று? கொஞ்சம் விட்டு கொடுத்து விடுங்கள். ஆண்டவர் சந்தோஷப்படுவார், உங்களை ஆசிர்வதிப்பார். அவரது நியமங்களை மட்டும் முடிந்த வரை வாழ்க்கையில் பின்பற்றுங்கள். அப்போது உங்களுக்கும் பின்வரும் உங்கள் பிள்ளைகளுக்கும் எல்லாம் நன்றதாகவே நடக்கும், நலமாகும். நெடுநாள் ஆனந்தமாய் நோய் நொடியின்றி வாழ்வீர்கள். ஜெபிக்கலாமா? எவ்வளவு பொருட்களை நான் இந்த உலகில் சேர்த்தாலும் என் ஆன்மாவை மறந்தால் அதனால் எனக்கு பலன் எதுவும் கிடைக்காது என்பதை இந்த நாளில் உணர்ந்தேன். இயேசுவே, எனக்கு கற்றுத்தந்தீர், அதற்காக நன்றி. உமது தூய்மையான வழியை பின்பற்றி வாழ எனக்கு உதவும்.
என் குடும்பத்திலும் பணியிடத்திலும் அன்பை கொடுத்து அன்பை எதிர்பார்ப்பவனாக மட்டுமே நான் இருக்க எனக்கு அருள் புரியும் இயேசுவே. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.